do you think about Angamali traffic? உள்ள ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து ஆப்ஷன்ஸ் சாப்பிட்றதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. Okay, we've almost reached the airport. இந்த டைமில் நம்ம கொச்சின் ஏர்போர்ட்டுக்கே வந்தது இல்லையோ. வணக்கம் மக்களே அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஷங்கர் கோஸ் அரவுண்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கோயம்புத்தூர் ரீஜன், அதாவது கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம் ரீஜனில் இருக்கிற மக்களுக்கு இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணணுன்னா எந்த ஏர்போர்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். என்ன தான் நம்ம கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் டொமஸ்டிக் நல்ல கனெக்ஷன்ஸ் இருந்தாலும் இன்டர்நேஷ்னல்னு வந்துட்டால் ரொம்ப கம்மி ஆப்ஷன்ஸ் தாங்க இருக்குது. அதனால தான் நான் இந்த டைம் யூரோப் போனப்போ கொச்சி செலக்ட் பண்ணேன். கோயம்புத்தூர் ரீஜனில் இருந்து யூரோப்பு, அமெரிக்கா, மிடில் ஈஸ்ட்டு, சவுத் ஈஸ்ட் ஏஷியா போக கொச்சி ஒரு நல்ல வசதியான ஆப்ஷனாக இருக்கும். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி கூகுள் ஃப்ளைட்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் இந்த டிக்கெட்டை புக் பண்ணியிருக்கேன். யூரோப்புக்கு போயிட்டு வர்றதுக்கே எனக்கு வந்து 32,000 தான் ஆச்சு. இந்த கூகுள் ஃப்ளைட்ஸ் வெப்சைட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணுங்கிறத நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் இங்கே மேலே ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக யூரோப் டிக்கெட்ஸ்னால் ரிட்டன் டிக்கெட்ஸ் வந்து 55,000 ரேஞ்சில் தான் இருக்கும். ஆனால் எனக்கு வந்து ஒரு 32,000க்கு கிடச்சிது. அதுவும் வந்து ஒரு ஃபுல் சர்வீஸ் கேரியரில் கிடச்சிது. அதை ஃபுல் சர்வீஸ் கேரியர்னால் நம்ம இண்டிகோ, ஃப்ளை துபாய், ஏர் ஏஷியா, ஸ்கூட் மாதிரி லோ காஸ்ட் ஏர்லைன் இல்லாமல் ஃபுல் சர்வீஸ் ஏர்லைனு. ஃபுல் சர்வீஸ் ஏர்லைனுங்கிறனால எனக்கு வந்து செக்இன் பேக்கேஜ், ஃபுட்டு, இன்ஃப்ளைட் என்டர்டெயின்மெண்ட்டு, ட்ராவல் கிட்டு எல்லாமே அதில் இன்க்ளூட் ஆகிருந்துச்சு. சவுதியா ஏர்லைன்ஸில் என்னோடய இந்த ட்ராவல் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு விலாக் பண்ணியிருக்கேன். அந்த விலாகோட லிங்க்கு மேலே கொடுக்குறேன். அந்த வீடியோவில் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸு, ஃபுட்டு, லேஓவர் எக்ஸ்பீரியன்ஸு எல்லாமே நான் பேசியிருக்கேன். அந்த வீடியோவும் கண்டிப்பாக பாருங்கள். இப்போ நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கொச்சி ஏர்போர்ட் வந்து எப்படி ரீச் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். 2 ஆப்ஷனில் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து காரு, இதாக இருக்கிறதுலே ஈஸியஸ்டான ஆப்ஷனு. இங்கே இந்த கோயம்புத்தூர்லேருந்து கொச்சி ஏர்போர்ட் வந்து ஒரு 3.5 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரத்துக்குள்ளே ஈஸியாக போயிடலாம். அங்கேயே வந்து கார் பார்க்கிங் வசதியும் இருக்குது. நல்லா வந்து கவர்டு கார் பார்க்கிங்கே இருக்கும். ஒரு நாளைக்கு 350 ருபீஸ் தான். போயிட்டு வரதுக்கு பெட்ரோல் செலவும் ஒரு 2,000 ரூபா தான். நீங்கள் ஒரு 10 நாள் போனீங்கன்னா பார்க்கிங்க்கு 3,500 பெட்ரோலுக்கு ஒரு 2,000 ரூபா, மொத்தமாக 5,500 வேலை முடிஞ்சிடும். நம்ம லக்கேஜ் எல்லாமே அதிலே வச்சு கொண்டு போயிடலாம். இதுவே செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பை ட்ரெயின். உங்களுக்கு ரொம்ப லக்கேஜ் இல்லை, ஒரு கேரியான் பேக் மட்டும்தான் அப்படின்னா நம்ம ட்ரெயின் சூஸ் பண்ணலாம். கோயம்புத்தூர் ஸ்டேஷன்லேருந்து ஆலுவா ரயில்வே ஸ்டேஷனுக்கு நிறைய ட்ரெயின்ஸ் இருக்குது. ஆலுவா ஸ்டேஷன்லேருந்து கொச்சி ஏர்போர்ட் வந்து ஒரு 11 கிலோமீட்டர்ஸ் தான். ஈஸியாக வந்து நம்ம ஆட்டோ பிடிச்சி அங்கே போயிடலாம். கோயம்புத்தூர்லேருந்து கொச்சி ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியில் இந்த சாப்பாடுக்கு ரெஸ்டாரண்ட்ஸு, கேஃபேஸ் இதுக்கெல்லாம் பஞ்சமே இல்லை. எவ்ரி 2-3 கிலோமீட்டர்ஸில் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் கண்டிப்பாக இருக்கும். அதனால் ஃபுட்டு பற்றி பிரச்சனை கிடையாது. Angamali traffic. 5:45 it is. Angamali traffic. Lavanya. Okay, this is Angamali. What do you think about Angamali traffic? அங்கமாலியெல்லாம் வந்து அடிக்கடி டிராஃபிக்கில் மாட்டியிருப்பாங்க. அதனால் நீங்கள் ஏர்போர்ட்டுக்கெலாம் போகிறதா இருந்தால் இந்த டிராஃபிக்கையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இங்கேருந்து ஏர்போர்ட் அப்ராக்சிமேட்லி எவ்வளோ நேரம்? ஏர்போர்ட்டுக்கு இன்னும் ஒரு 20 மினிட்ஸில் போயிடலாம். ஓகே, போய் பார்க்கிங் பண்ணிவிட்டு உள்ளே போகிறதுக்கு எப்படியும் 1/2 hour டைம் ஆகிடும். நம்மளுக்கு ஃப்ளைட் வந்து 8:30க்கு டிபார்ச்சர். ஒரு 6:30க்காவது நம்ம வந்து செக்இன் கவுண்டர் போயிடணும். அப்போனா தான் வந்து டைம் கரெக்டாக இருக்கும். yeah, but Cochin airport is not a huge airport. அதனால 2 hours should be fine. 2 hours, 2 hours ஈஸியாக போயிடலாம். டைம் வந்து இப்போ 5:50 கரெக்டாக. நம்ம கரெக்டாக இருக்கும். 6:30க்குள்ளே நம்ம அங்கே ஏர்போர்ட் போயிட்டோம்னா ஈஸியாக செக்இன் பண்ணிவிட்டு உள்ளே போயிடலாம்.
திஸ் ரெஸ்டாரண்ட் பேர் என்ன, சுரபி இல்லை சல்காரா. சக்கரா. This is a good option if you are taking your flight from Cochin Airport. இங்கே ஃபுட் நல்லா இருக்கும். உள்ள ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து ஆப்ஷன்ஸ் சாப்பிட்றதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. இது மாதிரி இருந்தாலும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதனால் நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் இந்த ஜங்ஷன்லேயே வந்து நிறைய நல்ல நல்ல ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. இங்கே சாப்பிட்டுட்டு லெஃப்ட்டில் திரும்பிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து கொச்சின் ஏர்போர்ட் தான். கொச்சின் ஏர்போர்ட் பற்றி சொல்லுங்கள். பிக்கெஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் கொச்சின் ஏர்போர்ட்டுக்கு வந்து இட்ஸ் குட்டி ஏர்போர்ட். அதனால நாட் மெனி ஃப்ளைட்ஸ். நாட் மெனி ஃப்ளைட்ஸா? கம்பேரிட்டிவ்லி லைக் இஃப் யூ டேக்கிங் யோர் ஃப்ளைட் ஃப்ரம் மும்பை or டெல்லி, அதெல்லாம் யூ ஹேவ் டு பி தேர் அட்லீஸ்ட் 3 hours பிஃபோர் த ஃப்ளைட். ஆமாம், இது வந்து 2 hours இஸ் சஃபிஷியன்ட் டைம். ஏர்போர்ட் செக்இன் ப்ராசஸும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். உள்ளே போன உடனே செக்இன் வந்துடும். செக்இன்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கேட் வந்துடும். சுத்த விட மாட்டாங்க ரொம்ப. ஆனால் அது குட்டி ஏர்போர்ட்னால அது வந்து அவ்வளோதான், ஸ்ட்ரெயிட்டாக இமிக்ரேஷன் அப்புறம் கேட்டுக்கு போயிடலாம். ஒன் மோர் ப்ளஸ் பாயிண்ட் அபவுட் த கொச்சின் ஏர்போர்ட் வந்து இங்கே வந்து நிறையா கனெக்ஷன்ஸ் இருக்குது. த்ரூ மிடில் ஈஸ்ட், யூரோப்பியன் கண்ட்ரீஸோட கனெக்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது. தென் மிடில் ஈஸ்ட்டுக்கு ஏர்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சவுதியா இருக்குது, எமிரேட்ஸ் இருக்குது, எத்திஹாட் இருக்குது, கத்தார் ஏர்வேஸ் இருக்குது, ஃப்ளை துபாய் எல்லாமே இங்கே வந்து இருக்கிறனால மிடில் ஈஸ்ட் போய் யூரோப்பு இல்லை அமெரிக்கா போகணுன்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷன். For people from Coimbatore, இதுதான் வந்து நியரஸ்ட் ஏர்போர்ட் வித் லாட் ஆஃப் கனெக்ஷன்ஸ் அண்ட் இட்ஸ் ஒரு 3.5 hours drive from Coimbatore. அதனால இட்ஸ் குவைட் ஈஸி. இதுதான் வந்து கொச்சின் ஏர்போர்ட்டோட வியூ. ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஸ்டைலில் கட்டியிருப்பாங்க. யூஸ்வல் கேரளா ஆர்கிடெக்சர் மாதிரி இருக்கும். ரொம்ப மாடர்னாக கிளாஸ் எல்லாம் அது எதுவுமே தெரியுது. முன்னாடி போய் காமிச்சு. Okay, it says world's first airport fully powered by solar energy. ஸோ ரைட் சைடில் வந்து டெர்மினல் 2 வந்து டொமஸ்டிக் ஏர்லைன்ஸு, டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸுக்கு. டெர்மினல் 3 தான் இப்போ நம்ம போகிறது. அதுதான் வந்து இன்டர்நேஷ்னல் டெர்மினல். டெர்மினல் 2 and 3 ரெண்டுமே வந்து இன்டர்நேஷ்னல் தான். டெர்மினல் 1 டெர்மினல் only 1 தான். is the domestic அப்போ நம்ம terminal. இதை பார்த்துருக்கியா? இல்லை யூ கோ, அது ஒன்று தான் டெர்மினல் 3. கொச்சி ஏர்போர்ட் வந்து கொச்சி சிட்டிக்கு முன்னாடியே வந்துடும். ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே வந்துடும். நம்ம ஹைவேலேருந்து லெஃப்ட்டு பிரிஞ்சு உள்ளே போகணும். நம்ம சாப்பிட்ற லஞ்சு டின்னர் எதுவாக இருந்தாலும் அந்த ஹைவேலே சாப்பிட்டுட்டு போகிறது தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எப்படியும் ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும். இந்த ஹைவேலேருந்து பிரிஞ்சு ஒரு 4-5 கிலோமீட்டர் நம்ம உள்ளே போகணும் ஏர்போர்ட் ரீச் ஆக. முன்னாடி வந்து பார்க்கிங்கில் வந்து நம்ம லாங் பார்க்கிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடணும். அதுக்கான ஏரியாவை அவங்க சொல்லுவாங்க. அந்த ஏரியாவில் போய் நம்ம பார்க் பண்ணிக்கலாம். எல்லா பார்க்கிங்குமே நம்ம வந்து நல்லா கவர்டாக தான் இருக்கும். ஸோ மழையோ வெயிலோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி பார்க்கிங் பார்த்திங்கன்னா நம்ம டெர்மினல் பில்டிங்க்கு ரொம்ப பக்கமாக தான் இருக்கும். ட்ராலி இழுத்துட்டு போகிறதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த டைமில் நம்ம கொச்சின் ஏர்போர்ட்டுக்கே வந்தது இல்லையோ? எப்பயும் இருட்டில் தான் வருவோம் உள்ளே. ஐடி கார்டு எடுத்துக்கடா. ஓ, பாஸ்போர்ட் இந்த பேக்கில் இருக்கு.
ஆனால் வெளியேக்கும் உள்ளேக்கும் நல்ல பெரிய வித்தியாசம் இருக்குங்க. வெளியே வந்து இப்படி கொஞ்சம் பழைய பில்டிங் மாதிரி இருந்தாலும் உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப வசதியான ஒரு ஏர்போர்ட்டு, ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஏர்லைன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லா பெரிய ஏர்லைன்ஸும் இங்கே இருக்குது. நீங்கள் மிடில் ஈஸ்ட் வழியாக போனோன்னா உங்களுக்கு எமிரேட்ஸு, சவுதி ஏர்லைனு, கத்தார் ஏர்வேஸு எல்லாமே இங்கே இருக்குது. அதேமாதிரி லோ காஸ்ட் ஏர்லைன்ஸ் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ஸ்கூட் இருக்குது, அப்புறம் நம்ம ஏர் ஏஷியா இருக்குது, இண்டிகோ இருக்குது. சிங்கப்பூர் சைடு போகணுன்னா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது கொச்சி ஏர்போர்ட்லேருந்து இன்டர்நேஷ்னல் ட்ராவலுக்கு. சவுதியா இன்னும் கூட்டமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நம்ம கொச்சி ஏர்போர்ட்டு இல்லை இன்டீரியர்ஸில் கொஞ்சம் அப்படியே உங்களுக்கு சின்ன வீடியோவை காட்டுறேன். அதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ கோயம்புத்தூர் ரீஜன்லேருந்து நீங்கள் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கோயம்புத்தூர்லேருந்து ரொம்ப கம்மி. இப்போ சிங்கப்பூர் பார்த்திங்கன்னா ஸ்கூட்டும் இண்டிகோவும் இருக்குது. அது போக மிடில் ஈஸ்ட்டுக்கு வந்து ஒரே ஒரு ஏர் அரேபியா மட்டும்தான் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு நல்ல டீல் கிடைக்கலன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் உடனே வந்து திருச்சி, மதுரையெல்லாம் வந்து நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி, எப்படி மினிமம் ஒரு 5-5.5 மணி நேரம் ஆகும் இங்கேருந்து போகிறதுக்கு. அதனால் நீங்கள் கொச்சி போட்டு பாருங்கள். கொச்சினில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபுல் சர்வீஸ் கேரியர்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதேமாதிரி லோ காஸ்ட் கேரியர்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கோயம்புத்தூர் வந்து கொச்சி போகிறதும் வந்து காரில் வந்து ரொம்ப ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்து கம்மி. ஏர்போர்ட்டை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருந்தோம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. கூடிய சீக்கிரம் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.